ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிகேல 9வது கொஸ்டின் தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு நாள் டிலே ஆகிட்டு இருந்தது, அதை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் பண்ணுற போகிறோம். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டெல்லி சுல்தானியத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோங்க. இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என கூறியவர். ஸோ இந்திய இசை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இசைகளோட என்னதுங்க, மேம்பட்டது என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் யாருங்க, அமீர் குஸ்ரு. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அமீர் குஸ்ரு தான் வந்து இது என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பாரு. ஸோ இந்திய இசை தான் வந்து மற்றவர்களோட மேம்பட்டதுன்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இவர் இந்திய கிளி அப்படின்னு அழைக்கப்படுவார். அங்கேயே சொல்லியிருக்கேன், அதனால ஒரு டைம் ரிவிஷன் பண்றேன். இந்திய கிளி அப்படின்னு அழைக்கப்படுவார். இவர் வந்து யார் வந்து ஆதரிச்சிருப்பாரு அப்படின்னா பால்பன் அப்படின்றவர் தான் ஆதரிச்சிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ ராஜா மன்சிங் இவர் சார்ந்தது ஞாபகம் வச்சுங்க. மண் கவுத்துக்கள் என்னதுங்க, மண் கவுத்துக்கள் அப்படின்ற இசை நூலை வந்து இவர் தாங்க வந்து தொகுத்திருப்பார். ராஜா மன்சிங் அப்படின்ற மன்னர் வந்து மண் கவுத்துக்கள் அப்படின்ற இசை நூலை வந்து தொகுத்திருப்பாரு. இந்த நுஸ்ரத் காட்டன், மீர் அப்ரோஸ் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜலாலுதீன் கில்ஜி, ஜலாலுதீனோட கில்ஜியில வந்து அரசவையில வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் அமீர் குஸ்ரு. இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சரியான வரிசை எது? ஓகேங்களா, ஸோ டெல்லி சுல்தானத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பனிக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு வந்திருக்கும். நம்ம சிலபஸ்ல விஜயநகர பேரரசு தான் வந்து இருக்குதுங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம ஏஜ் ஆஃப் விஜயநகர பேரரசு தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஓகேங்களா, விஜயநகர பேரரசை பொறுத்தவரையிலும் 1336 இருந்து 1645 வரலும் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா, இதுல இவங்களோட தலைநகரமா இருக்கக்கூடியது விஜயநகரம் தான். வெற்றியின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விஜயநகரத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க தகவலை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா வராகம். இம்மு போட்டா சின்னங்க, வராகம் அப்படின்னா சின்னம். இதே வராகன் அப்படின்னா இவங்க வெளியிட்ட நாணயங்கள். இவங்க வெளியிட்ட அந்த நாணயங்கள் தான் வந்து எப்படி அழைக்கப்படுன்றா வராகன், அதாவது தங்க நாணயங்கள்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா வராகன் அப்படின்னு சொல்லிட்டு தங்க நாணயங்கள் வந்து விஜயநகர அரசர்கள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நீக்கான 10 கொஸ்டின்ஸ் சொல்ல போகலாம். அது மூலம் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்க, இப்போ எப்படி நம்ம வந்து டெல்லி சுல்தானியத்தோட வரிசையை பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே போல இந்த விஜயநகர பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா 4 வம்சங்களா வந்து ஆண்டிருப்பாங்க. சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவிடு வம்சம் அப்படின்றத அதனோட வரிசைங்க. அப்ப இங்க சரியான வரிசை எது இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. அப்ப ஏதான் இதுக்கான ஆன்சர் சங்கம வம்சம். சங்கம வம்சத்தை பொறுத்தவரையிலும் ஹரிகரர் மற்றும் புக்கரர் இவங்க 2 பேர் தான் தொடங்கி வச்சிருப்பாங்க. சாலுவ வம்சத்தை பொறுத்தவரையிலும் சாலுவ நாயக்கர் தான் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. துளுவ வம்சத்தை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா வீர நரசிம்மர் தான் தொடங்கி வச்சிருப்பாரு. ஆரவிட பொறுத்தவரையிலும் திருமலை தேவராயர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, தொடங்கி வச்சிருப்பாரு. ஓகேங்களா, இதுல அப்படி நீங்க நான் வச்சுங்க. சப்போஸ் பொறுத்துக்களை கேட்டா கூட நம்ம வந்து ஆன்சர் வந்து எடுத்துடலாம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த 2வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. பாகபெலிசி தாமிர செப்பேடுகள் யாரின் சாதனைகளை கூறுகிறது? பாகபெலிசி தாமிர செப்பேடானது யாருடைய சாதனைகளை வந்து குறிப்பிடுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ஹரிகரர். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த பாகபெலிசி தாமிர செப்பேடுகள் வந்து முதலாம் ஹரிகரரோட செப்பேடுகளை தான் வந்து என்ன பண்ணுது, முதலாம் ஹரிகரரோட அந்த அவரை பத்தி பெருமைகளை தான் வந்து என்ன பண்ணுதுங்க, குறிப்பிடுது. அவரோட சாதனைகளை பத்தி தான் என்ன பண்ணுது, குறிப்பிடப்படுது. ஓகேங்களா, அப்போ முதலாம் ஹரிகரர் அப்படின்றது தான் அதனோட முக்கியம். ஸோ இதுல முக்கியமான விஷயம், விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா முதலாம் ஹரிகரர் தான். 1336 விஜயநகர பேரரசை யார் தோற்றுவிப்பாருங்க, இந்த முதலாம் ஹரிகரர் தான் தோற்றுவிப்பாரு. இவரோட சாதனைகளை தான் பாகபெலிசி தாமிர செப்பேடு வந்து என்ன பண்ணுதுங்க, குறிப்பிடுது. அடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மீது படையெடுத்த முதல் விஜயநகர அரசர் யார்? ஸோ தமிழ்நாட்டின் மீது ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாருங்க, படையெடுத்து வந்திருப்பாரு. அப்படி தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்த அந்த விஜயநகர அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க, முதலாம் புக்கர். சூப்பர், யாருங்க, முதலாம் புக்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மேல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, படையெடுத்து வந்திருப்பாரு. இவருக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தொண்டை மண்டல பகுதியில் மேல இவருக்கு வந்து ஒரு கண்ணோட்டம் வந்திருக்கும். அதனால வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவர் வந்து அந்த பகுதியில் வந்து பிடிக்கிறதுக்காக தமிழ்நாட்டின் மீது படையெடுத்திருப்பாரு. அப்ப தமிழ்நாட்டின் படையெடுத்த முதல் விஜயநகர பேரரசர் யாருன்னா முதலாம் புக்கர். ஓகேங்களா, ஸோ இவருடைய மகன் தான் யாருங்க, குமார கம்பண்ணா. ஓகேங்களா, இவரோட மகன் தான் வந்து குமார கம்பண்ணா. இதை ஞாபகம் வச்சுங்க, நம்ம பின்னால் ஒரு இடத்த பார்ப்போம். ஓகேங்களா, இவர் தான் வந்து மதுரை படையெடுப்பை ஏற்படுத்தி அந்த மதுரை சுல்தான்களோட இதை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பார். இங்கே நான் சொல்லிடுறேன். ஸோ இவர் தான் வந்து யாருங்க, முதலாம் புக்கரோட மகன் தான் குமார கம்பண்ணா.
இவர் தான் மதுரை மீது படையெடுத்து அந்த சுல்தான்களோட அந்த இது என்ன பண்ணிருப்பாருங்க, கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. பாமினி அரசிடமிருந்து பெல்காம், கோவா போன்ற பகுதிகளை கைப்பற்றியவர் யார்? சோ பாமினிக்கு அப்புறம் தான் விஜயநகர பேரரசு வந்திருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்படி பாமினி பேரரசுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பெல்காம், கோவா போன்ற பகுதியில் வந்து ஒருத்தர் வந்து கைப்பற்றிருப்பாரு. யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் ஹரிகரர். யாருங்க? இரண்டாம் ஹரிகரர் தான் பாமினி அரசிடமிருந்து பெல்காம், கோவா போன்ற பகுதியில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கைப்பற்றிருப்பாரு. அடுத்து, இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கியவர் யார்? இஸ்லாமிய வீரர்களோட என்ன பண்ணுவாங்க, தன்னோட படையில வந்து பணியமர்த்தி அவங்களுக்கு வந்து பதவிகளை கொடுத்த அந்த விஜயநகர அரசர் யார் அப்படின்றத உங்களுக்கு கேள்வி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர். டி தாங்க இதுக்கான ஆன்சர். இரண்டாம் தேவராயர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா இஸ்லாமிய படை வீரர்களை வந்து தன்னோட படையில வந்து என்ன பண்ணிருப்பாரு, சேர்த்திருப்பாரு. அடுத்து ஆறாவது கேள்வி. கிருஷ்ணதேவராயர் சார்ந்த கூற்றுகளில் தவறானது. இது ரொம்ப முக்கியமானங்க. ஏன்னா விஜயநகர பேரரசை பொறுத்தவரையிலும் தலை சிறந்த அரசர்னு யார சொல்லுவாங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தை தான் சொல்லுவாங்க. விஜயநகர பேரரசுல கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலம் தான் தலை சிறந்த ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லுவாரு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. இவருக்கான விருதுல தவறா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். சிறப்பு பெயர் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஆந்திர போஜர். ஆமாங்க, இவரோட சிறப்பு பெயர் என்னதுங்க, ஆந்திர போஜர் அப்படின்னு அழைக்கப்படுவாரு. கரெக்ட் தான். அமுக்த மால்யதா எனும் சமஸ்கிருத நூலை எழுதியுள்ளார். தவறுங்க. அமுக்த மால்யதா அப்படின்றது இவருடைய நூல் தான். ஆனா அது சமஸ்கிருதம்ல என்னதுங்க, அது வந்து தெலுங்கு. ஓகேங்களா? அமுக்த மால்யதா அப்படின்ற ஒரு தெலுங்கு நூலை வந்து எழுதியிருப்பாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பரிணாமம் அப்படின்ற உஷா பரிணயம் அப்படின்றதான் சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்ட நூல். ஓகேங்களா? அப்போ இது வந்து தெலுங்கு நூலுங்க. சமஸ்கிருதத்துல நான் எழுதியிருப்பாரு சொன்னேன், ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பரிணயம் அப்படின்றது வந்து கிருஷ்ணதேவராயர் எழுதிய சமஸ்கிருத நூல்கள். இவர் வந்து நாகலாபுரம் அப்படின்ற ஒரு நகரம் வந்து உருவாக்கி இருப்பாரு. அவங்களோட தாயாருக்காக அப்படி இருப்பாங்க. நாகலாபுரம் அப்படின்ற ஒரு இடத்தையும் வந்து ஒரு கிருஷ்ணதேவராயர் வந்து உருவாக்கி இருப்பாருங்க. ஓகேங்களா? கிருஷ்ணதேவராயர் வந்து உருவாக்கி இருப்பாரு. அடுத்து விட்டலசாமி கோவில். ஆமாங்க, விட்டலசாமி கோவில் வந்து யார் கட்டியிருப்பாரு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தான் வந்து கட்டியிருப்பாரு. விட்டலசாமி கோயிலா இருக்கட்டும், அதே போல கிருஷ்ணசாமி கோயிலா இருக்கட்டும், அசாரா ராமசாமி கோவில், இது எல்லாமே யாரால கட்டப்பட்டிருக்கும், கிருஷ்ணதேவராயால் தான் கட்டப்பட்டிருக்கும். அப்ப இங்க எது தவறா இருக்குங்க, பி தான் தவறா இருக்கு. அது வந்து தெலுங்கு நூல்னு வந்திருக்கணும். அடுத்து, கிருஷ்ணதேவராயர் பத்கல் என்னும் இடத்தில் கோட்டை கட்ட யாருக்கு அனுமதி வழங்கினார்? பாருங்க, பத்கல் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாருங்க, இவர் வந்து அனுமதி கொடுத்துட்டு இருப்பாரு. சூப்பர். யாருங்க? போர்ச்சுகீசியர்கள். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். போர்ச்சுகீசியர்களை வந்து கோட்டை அமைக்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாருங்க, இவர் தான் வந்து அனுமதி கொடுத்திருப்பாரு, கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா? அதே போல தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எது? ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நம்மளை பொறுத்தவரையிலும் ஜிகேல எனக்கு தெரிஞ்சு போர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எந்த ஆண்டு அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இயர் பை இயர் அந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1565ங்க. 1565 தான் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கோட்டை போர் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? ஆனா அங்க விஜயநகர பேரரசு வந்து தோத்துட்டு இருக்கும். ராமராயர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அதனால வந்து விஜயநகர வயசு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கப்புறம் வந்து சூறையாடப்பட்டு நகரங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ 1565 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நடைபெற்றதால இது ராட்சச தங்கடி அல்லது தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. 1512 வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் போர் பண்ணியிருப்பாரு குல்பர்கா. குல்பர்கா அப்படின்ற போர் வந்து 1512 நடத்திருப்பாரு. 1520 பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா ரெய்சூர்ல வந்து ஒரு போரை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஏற்படுத்திருப்பாரு. 1601 வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம், உத்தரமேரூர் போர். ஓகேங்களா? உத்தரமேரூர் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போர் நடத்திருவாங்க 1601. ஓகேங்களா? ஏன்னா இந்த வேலூர் நாயக்கர்கள் தலைமையில உத்தரமேல கடுமையான போர்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஏற்படுத்திருப்பாரு. வேலூர் நாயக்கருக்கு ஆப்போசிட்டா உத்தரமேரூர் போர் 1601. ஓகேங்களா? அடுத்து, விஜயநகர பேரரசின் கடைசி அரசர் யார்? விஜயநகர பேரரசோட கடைசி அரசர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கர். யாருங்க? ஸ்ரீரங்கர் தான் இதுக்கான ஆன்சர். ஸ்ரீரங்கர் தான் வந்து இதனோட விஜயநகர பேரரசோட கடைசி அரசருங்க. ஓகேங்களா? ஸ்ரீரங்கர். அடுத்து 10வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. மதுரா விஜயம் என்னும் நூல் யாரால் எழுதப்பட்டது? மதுரா விஜயம் நூல் யாருடையது? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இரண்டாம் ஹரிகரர் சாரிங்க, முதலாம் புக்கர், மாத்தி சொல்லிட்டேன். முதலாம் புக்கரோட மகன் தான் யாருங்க? குமார கம்பண்ணா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த குமார கம்பண்ணாவோட மனைவி தான் யாருன்னா
கங்காதேவி. குமார கம்பண்ணாவோட மனைவி தான் யாருங்க? கங்காதேவி. ஓகேங்களா? அந்த குமார கம்பண்ணா வந்து பாத்தீங்கன்னா மதுரை சுல்தானிகளோட ஆட்சி என்ன பண்ணிருப்பாரு, முடிவு கொண்டு வந்திருப்பாரு. 1370 மதுரை மீது படையெடுத்துட்டு போய் என்ன பண்ணிருப்பாருங்க, மதுரை சுல்தான்களோட ஆட்சி முடிவு கொண்டு வந்திருப்பாரு. அந்த மதுரை போர் பத்திய சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்ட ஒரு நூல் தான் மதுரா விஜயம் அப்படின்ற நூலுங்க. ஓகேங்களா? சோ மதுரா விஜயம் அப்படின்னு என்னது, அந்த மதுரை சுல்தான்கள் மீது போர் தொடுத்து சென்று அந்த குமார கம்பண்ணா, ஓகேங்களா, சோ வெற்றி பெற்றிருப்பாரு. அதை பத்தி குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் தான் மதுரா விஜயம். யார் எழுதியிருப்பாங்க? கங்காதேவி எழுதியிருப்பாங்க. இவர் வந்து குமார கம்பண்ணாவோட மனைவி தான். ஓகேங்களா? சரிங்க. சோ இந்த 10 கொஸ்டின் அப்படின்னா ஒரு ரிவிஷன் பண்றேன் பாருங்க. சோ சரியான வரிசை நேரா தான் இருக்குது. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மீது படையெடுத்த முதல் விஜயநகர அரசர் யாருங்க? சோ தமிழ்நாட்டு மீது யார் வந்திருப்பாருன்னு பார்த்தோம். முதலாம் புக்கர் தான் வந்திருப்பாரு. இவருடைய மகன் தான் குமார கம்பண்ணா. பாமினி அரசிடமிருந்து பெல்காம், கோவா பகுதிகளை கைப்பற்றியவர் யார்? இது வந்து 2ஆம் ஹரிகரர். இஸ்லாமிய வீரரை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கியவர் யார்? 2ஆம் தேவராயர். 2ஆம் தேவராயர் தான் இஸ்லாமிய படையில் வந்து என்ன பண்ணிருப்பாரு, நியமிச்சிருப்பாரு. 2ஆம் தேவராயர் சார்ந்த இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கூற்றுங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். இவர் 2ஆம் தேவராயரோட காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பாரசீக தூதுவர். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த யுவான் சுவாங்கியும் பாகியானும் தான் ரிட்டர்னா கேட்டுட்டே இருப்பாங்க. இதை கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. இவரோட காலத்துல தான் பாரசீக நாட்டு தூதுவரான அப்துர் ரசக், யாருங்க? அப்துர் ரசக் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, வந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ விஜயநகர பேரரசு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்து வியந்திருப்பாரு. ஓகேங்களா? அப்ப பாரசீக நாட்டு பயணியான அப்துர் ரசக் வந்து யாரோட காலத்துல வராரு? 2ஆம் தேவராயரோட காலத்துல தான் வராரு. அடுத்து 6வது கேள்வி பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயர் சார்ந்த கூற்றுகள் தவறானது. அமுக்த மால்யுதா அப்படின்றது வந்து தெலுங்கு நூல், அதான் தவறா இருக்கு. கிருஷ்ணதேவராயர் பத்கல் எனும் கோட்டையை வந்து யார் கட்ட அனுமதி தராருன்னா போர்ச்சுகீசர்கள் கட்ட அனுமதி தந்திருப்பாரு. தலைக்கோட்டை போர் 1565 நடந்திருக்கும். ராட்சி தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயநகர பேரரசின் கடைசி அரசர் வந்து ஸ்ரீரங்கர். மதுரா விஜயம் அப்படின்னு கங்காதேவி குமார கம்பண்ணாவோட மனைவி. குமார கம்பண்ணா வந்து பாத்தீங்கன்னா முதலாம் புக்கரோட பையன். இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி பாருங்க. நாயக்கர் முறைக்கு சட்ட அங்கீகாரம் அளித்த விஜயநகர அரசர் யார்? நாயக்கர் முறைக்கு சட்ட அங்கீகாரம் அளித்த விஜயநகர அரசர் யார் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா நாளைக்கு வீடியோ வெயிட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ரொம்ப டெப்த்தாகவும் நான் போல, அது சில பாயிண்ட்ஸ் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். கூடிய சீக்கிரம் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸோ ஹிஸ்டரியை முடிச்சுட்டு அடுத்து நம்ம அடுத்த டாபிக் உள்ள போயிடலாம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.